உங்ககிட்ட பழைய பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ எல்லாம் இருக்கா? உங்க பேரண்ட்ஸோட இல்ல தாத்தா பாட்டி பிக்சர் இன்னும் இருக்கா? அது கலர் ஆக்கி பார்த்தா எப்படி இருக்கும்? ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க சொல்லி தரேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செம்மையான ஏஐ டூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். பட் அது சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் இருக்கு. அது கண்டிப்பா நீங்க செஞ்சாகணும். ஓகேவா? அது என்னன்னு வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஓகே, இப்போ கூகுள் ப்ரௌசர்க்கு போயிட்டு palette.fm சைட்டுக்கு போங்க. உங்களுடைய பழைய போட்டோவை இங்க அப்லோட் பண்ணுங்க. நான் என்னோட அப்பா சைட் ஃபேமிலி பிக்சரை இங்க அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா, பாத்தீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ இப்ப கலர் போட்டோ ஆயிடுச்சு. மேல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கங்க. கீழே டவுன்லோட் பட்டன் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கங்க. எப்படி ஏஐ எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பாத்தீங்களா? செம்மன்னா நான் 2 எண்ணுவேன். ஸ்கிரீன் மேல டொக்கு டொக்குன்னு 2 டைப் பண்ணுங்க பாப்போம். தேங்க்யூ. சரி, என்னோட ரிக்வெஸ்ட் இப்போ சொல்றேன். கலர் ஆக்கின அவங்க மெமரிஸ் போட்டோவை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுங்க. அவங்க கண்ணுல கொஞ்சம் ஈரமும் முகத்துல ஒரு ஆச்சரியமும் சந்தோஷமும் வரும் பாருங்க. அந்த இமோஷன் நீங்க வேற லெவலா ஃபீல் பண்ணுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு காமெண்ட்ஸ்ல வந்து உங்க ஃபீலிங்ஸை சொல்லுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். See you.